ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பையர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு. எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ், அவங்க எப்படி பையர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏற்றுமதி தொழிலில் நம்பர் 1, கத்தாரில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு இன்சிடெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் தென் ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவர், அவர் எப்படி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கிறாரு அப்படின்றத நான் சொல்கிறேன். மூணாவது, இன்னொரு ஸ்டூடெண்ட்டு யூரோப்பில் நம்ம தமிழன் தான், அவர் அங்கே இருந்து எப்படி ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி தொழில் என்கிட்ட மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிட்டு எப்படி பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நான் சொன்ன இந்த 3 நபர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவங்க. அதாவது நம்ம தமிழர், நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கத்தாரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கத்தாரில் இருக்கிறாங்க. நம்ம தமிழர் கத்தாரில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ் எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ரிலேஷன். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கத்தாரில் ஒரு இறக்குமதியாளரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த நபர் இங்கே இருக்கிற அவங்களுடைய ரிலேட்டிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ், அவங்க ரிலேட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ்லாம் என்ன, மெத்தட் என்ன, எப்படி குட்ஸை அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் தரவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து குட்ஸை கத்தாருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற அவங்களுடைய ரிலேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற இம்போர்ட்டருக்கு அந்த குட்ஸை சேல் பண்ணுறாங்க. இது நான் சொல்கிற நம்பர் 1 நபர் கத்தார். ரெண்டாவது, எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு டிம்பர் பிஸ்னஸ்மேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தோனேஷியாவில் இருந்து டிம்பர்லாம் இறக்குமதி பண்ணுறாரு. இங்கே லோக்கலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டிம்பர்லாம் இறக்குமதி பண்ணி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் டோர்ஸு, விண்டோஸு, இந்த மாதிரி வுட்டில் என்னென்ன குட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அது எல்லாமே அவர் ரெடி பண்ணுறாரு. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அவர் பண்ணுறாரு. ஒரு ரிச் மேன் அவர். அவருக்கு அந்த இந்தோனேஷியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறோம்ல, அவர் எப்படி பண்ணுறாருன்னா, நேரடியாக அவரே போவார். அவருடைய க்ளோஸ் ரிலேஷன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவரை யூஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே இருந்து டூட்டுகுரினில் இருந்து சிங்கப்பூர் போவார். அண்ட் தென் சிங்கப்பூரில் அவருடைய ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தோனேஷியாலையுமே ஒரு டைப் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு டிம்பரெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வராங்க. டிம்பர் இறக்குமதி பண்ணி இங்கே லோக்கலில் அவர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு சேல்ஸ் பண்ணுறாரு. இப்படி தான் அவர் இறக்குமதி பண்ணுறாரு. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏற்றுமதி. கத்தாரில் இருக்கிற நபர் எப்படி இங்கே இருக்கிறவங்கள எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். ரெண்டாவது, டிம்பர் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபர், அவர் எப்படி அங்கே இருந்து இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாரு அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ மூணாவது, யூரோப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூரோப்பில் டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கான அந்த இம்போர்ட்டர் யார் அப்படின்றத அவர் அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா, லைவாக அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ஸுக்கே நேரடியாக போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி யார் இம்போர்ட்டருங்கிறத கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமா அந்த மெட்டீரியலை திருப்பூரில் இருந்து அந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவர் அந்த இம்போர்ட்டருக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயத்தில் இருந்தும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். அது என்ன தெரியுமா? ஏற்றுமதி தொழில் தொடங்கிட்டு நிறைய பேர் எனக்கு பையர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இங்கே இருந்து குட்ஸை அனுப்ப முடியல, ஆர்டரே கிடைக்கல அப்படின்னு எக்கச்சக்க பேர்
நடந்திருக்கும் கட்டாயமாக. ஏன்னா பிகாஸ் ஒரு நிறைய பேர் நிறைய கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஈஸியாக எக்ஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் எடுத்துடலாம், ஆன்லைன் மூலமாக ஈஸியாக ஆர்டர் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கிளாஸ்லாம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் B2B மூலமாக இறங்கி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருந்திருக்காது. ஆனால் நான் சொன்ன 1000ல் ஒரு 3 பேர், இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா, 3 பேர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த 1000 பேரில் 997 பேர் சும்மா ஆன்லைன்லேயே உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே ஆர்டர் எடுத்துடலாம், மெயில்லேயே ஆர்டர் எடுத்துடலாம், மெயில்லேயே ஏற்றுமதி செஞ்சிடலாம், இறக்குமதி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொன்னது தான் உண்மை. 997 பேரால் ஜெயிக்க முடியாது. ஆனால் அந்த 3 பேரால் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் இருக்கிறத அவங்க பயன்படுத்திக்கிறாங்க சரியான வழியில். அப்போது இந்தியாவிலையும் ஆள் வச்சுருக்கிறாங்க, ஃபாரின்லேயும் அவங்க வசிக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், நீங்கள் எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஏற்றுமதிக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம், பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் 997 பேர், 1000ல் 997 பேர் ஜெயிக்க முடியாமல் ஃபைனலாக அதை ட்ராப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 3 பேரும் உங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேரடியாக வெளிநாட்டில் தொடர்போட இந்தியாவிலையும் கான்டாக்ட் இருக்கணும், வெளிநாட்டிலையும் கான்டாக்ட் இருக்கணும். இப்படி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிப்படியாக ஜெயிக்க முடியும், அதை டெவலப் பண்ணவும் முடியும். நம்ம சேனல் மூலமாக நான் நிறையா அதாவது மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். ஏற்றுமதி தொழிலை எப்படி செய்யணும், குட்ஸை எப்படி ஃபாரினுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நம்மளுடைய சேனல் மூலமாக கற்றுக்க முடியும். இதுக்கான அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர்லாம் என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.